இதோட பணிகள் பாருங்க, பார்க்க ரொம்ப ஈஸியா தெரியும். பணிகள்லாம் நம்ம வந்து ஈஸியா எழுதிடலாம், நம்ம ஒன்றும் மிஸ்டேக் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. என்னென்ன இம்பார்ட்டன்டான பணிகள் இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை நல்லா வந்து வாசிச்சு பாத்துருங்க. காகித பணத்தை வெளியிடுதல், பேப்பர் கரன்சி. அரசின் வங்கியாக செயல்படுதல். அரசின் வங்கியாக செயல்படுதல் இதுல என்ன நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் ஆர்பிஐ வாங்காது. ஒரு வங்கி என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை ஆர்பிஐ செய்யறது இல்ல. மக்கள் பணத்தை வாங்கி வைக்கிறது, சேவிங்ஸ், அதுல வந்து டெபாசிட் வாங்கி வைக்கிறது, அதுக்கு வட்டி கொடுக்கிறது, கடன் கொடுக்கிறது, இந்த மாதிரி மக்களுக்கான அந்த வேலையை செய்யாம வங்கிகளை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக ஆர்பிஐ வந்து மாறி போயிடுச்சு. அப்போ அரசாங்கத்தின் வங்கி, அரசின் வங்கி. அதுபோல பாருங்க, அரசிற்கு நிதி வருவாயை பெற்றுக் கொள்வதிலும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குவதிலும் கவனம் செலுத்துது. இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸையும் இதை ரெகுலேட் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட வார்த்தை ஒன்னு படிப்போம், ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு படிப்போம். குறை தீர்ப்பாகவும் ஆர்பிஐ தான் செயல்படுது. வங்கிகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் யார்கிட்ட என்னோட பிரச்சனையை வந்து முறையிடணும் அப்படின்னா ஆர்பிஐ தான் நம்ம வந்து முறையிடணும். அதுபோல அயல் நாட்டு செலவாணி, நம்ம நாட்டு பணத்தை வேறொரு நாட்டின் பணமாக மாற்றுவது, வேறொரு நாட்டின் பணத்தை நம்ம நாட்டோட பணமாக மாற்றுவது. இந்த வேலையிலையும் யாருடைய பங்களிப்பு இருக்கு? ஆர்பிஐயோட பங்களிப்பு தான் இருக்கு. கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல், எவ்வளவு கடன் கொடுக்கணும், இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் படிப்போம். அந்த கான்செப்ட் எல்லாம் இப்போ இந்த ஆர்பிஐ ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்பதான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன், தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1934 1935ல 34ல சட்டம், 35ல ஆர்பிஐ கொண்டு வரும். அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோம்? அந்த டேட் ஏப்ரல் 1 1935, ஜனவரி 1 1949. அதுக்கு அடுத்தல என்ன படிக்கிறோம்? 1937ல கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்றோம். அண்ட் ஆஸ்பான் ஸ்மித் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னரா இருக்கார். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர், அவர் மூன்றாவதா இருப்பாரு. அவர் வந்து இட் இஸ் சிடி தேஷ்முக் அவர்கள். அதுக்கு அடுத்ததுல வந்து மன்மோகன் சிங் அவர்கள் இருப்பாரு, which is ஆர்பிஐ கவர்னர் டு பிரைம் மினிஸ்டர். அந்த இதுல இருப்பார், அரௌண்ட் 13 அந்த ரேஞ்சில் இருப்பார். 25வது கவர்னராக நான் வந்து பேரு கேட்டிருந்தேன். 25ல வந்து சக்திகாந்த் தாஸ் அவர்களும், 26ல சஞ்சய் மல்கோத்ரா அவர்களும். அவங்க வந்து நம்ம இப்போ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய 26 சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் இதெல்லாம் பார்த்தோம். சோ இந்த பாயிண்ட்ஸ் இதை நல்லா கிளியரா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ போயிட்டு இந்த ஆர்பிஐயோட அந்த ஃபேக்ட் மாதிரியே எஸ்பிஐக்கு ஒரு டூ யூ நோ ஃபேக்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து படிச்சு வச்சிருங்க. இப்போ ஆர்பிஐ போலவே என்ன பண்றோம், எஸ்பிஐக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று படிக்கிறோம்.